வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் ட்ரெயில்ஸ் ஆஃப் ஆர்கே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெள்ளையங்கிரி பற்றின A to Z எல்லா தகவல்களையும் பார்க்க போகிறாங்க. எஸ், இப்போ வெள்ளையங்கிரி சீசன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரங்கள் 3 வாரங்கள் கடந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி பற்றின A to Z எல்லா தகவல்களையுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெள்ளையங்கிரிக்கு எப்படி போகிறது, அங்கே எப்படி மலை ஏறுறது, அங்கே என்ன மாதிரியான சவால்கள்லாம் இருக்கும், அங்கே எப்படி போனால் இன்னும் உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரியான எல்லா தகவல்களையுமே நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் ஆல்ரெடி வெள்ளையங்கிரி போயிட்டு வந்திருப்பீங்க, நிறைய பேர் வெள்ளையங்கிரி போகணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்காக இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு. அப்படியே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெள்ளையங்கிரி தமிழ்நாட்டில் இருக்க ஒரு முக்கியமான மலையேற்றங்களில் ஒரு மலையேற்றம். இதை மலையேற்றம் சொல்கிறத விட வந்து பார்த்தோன்னா இது ஒரு புனித தலமாகவும் நம்ம கருதுகிறோம். அதாவது வெள்ளையங்கிரியை தென் கைலாயம் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்னடா, கைலாயம் தான் வந்து பார்த்தோன்னா சிவன் குடியிருக்கிறதா சொல்கிறோம். அதற்கடுத்து வந்து பார்த்தோன்னா தெற்கு பகுதியில் வந்து பார்த்தோன்னா சிவன் வந்து அதுக்கடுத்து இங்கே தான் இருக்கப்படுறதா நம்பப்படுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையங்கிரி மலையை வந்து நம்ம தென் கைலாயம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெள்ளையங்கிரி மலை எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தாங்க இந்த வெள்ளையங்கிரி மலை லொக்கேட் ஆயிருக்கு. நீங்கள் சரியாக கோயம்புத்தூரில் இருக்க இந்த சிறுவாணி மலைத்தொடர்களில் தான் இந்த வெள்ளையங்கிரி மலையும் அமைஞ்சிருக்கு. இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு நீங்கள் எப்படி போகணும்னு பார்க்குறீங்கன்னா, நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து கோயம்புத்தூர் வரணும். கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பூண்டி வரணும். அந்த பூண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி மலையோட அடிவாரம். ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த மலையேற்றம் தொடங்கும். இந்த பூண்டிக்கு நீங்கள் பைக்கில் வரலாம், காரில் வரலாம், எதில் வேணாலும் வரலாம். சப்போஸ் நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ இல்லாமல் நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வரணும். அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பஸ் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த பூண்டி பஸ் ஏறினீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளையங்கிரியே மலை அடிவாரத்தில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. சப்போஸ் பூண்டி பஸ் இல்லை அப்படின்னா அந்த ஈசா பஸ் ஏறினீங்கன்னா போதும். ஈசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போகிற வழியில் நீங்கள் அங்கே இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூண்டிக்கு வந்து நீங்கள் நடந்தே வந்துடலாம். ஆனால் இந்த ஒரு பாதை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காட்டுக்குள்ளே வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரிஸ்கியாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக அந்த பூண்டி பஸ்ஸில் ஏறி வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோயில் அடிவாரத்தில் இறக்கி விட்டுரும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அதுதான் ஒரு பெட்டர் ஐடியான்னு சொல்லுவேன். ஸோ இந்த வெள்ளையங்கிரியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 மலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெக்கிங் இருக்கும். ஸோ அப் அண்ட் டவுன் கணக்கு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாலிடாக ஒரு 10 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணியிருப்பீங்க இந்த வெள்ளையங்கிரி மலையில். ஸோ இந்த வெள்ளையங்கிரி மலையில் 5 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி ஏன் போகிறோம்டா, நமக்கு அங்கே சிவன் உருவாகிருப்பார். இங்கே இருக்க சிவன் வந்து பார்த்தோன்னா சுயம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தானாகவே உருவான சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இடத்துல நம்மளாம் மேன்மேடு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கோவில் கட்டிப்போம்ல, அப்படியா இல்லாமல் இங்கே இருக்க சிவன் வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு, அதாவது தானாகவே உருவான சிவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 7வது மலையில் இருக்குது. அந்த சிவனை பார்க்கறதுக்காக தான் நாம் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இந்த மலை ஏற போகிறோம். இந்த மலையில் வந்து பார்த்தோன்னா எடுத்த உடனே வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு டஃப்பான ஒரு டெஸ்ட் தாங்க உங்களுக்கு வைப்பார். காரணம் என்னன்னா வந்து பார்த்தோன்னா எடுத்த உடனே படிக்கட்டுகள் இருக்கும். அது சாதாரண படிக்கட்டுலாம் கிடையாதுங்க, நட்டு குத்தலாம் மேலே ஏறும். நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த படிக்கட்டுகளை கடக்க முடியாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போகிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த படிக்கட்டுகளை மட்டும் கடந்துட்டீங்கனாலே பாதி மலை ஏறுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டஃப்பான ஒரு பாதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல இருக்க இந்த படிக்கட்டுகள். ஸோ இந்த படிக்கட்டுகள் நீங்கள் ஏறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூங்கில் கம்போ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரக்கிங் ஸ்டிக்கோ இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு மூங்கில் கம்பு நீங்கள் வாங்கிட்டு விளாட்டி பரவாயில்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த படி ஏறதுக்கு வந்து ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ பார்த்தீங்கன்னா நிறைய கம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு கம்பு எடுத்துகிட்டு நீங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கம்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலை ஏறுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கடைசியில் போக போக இந்த கம்பு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படின்றத நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. ஸோ அந்த படிக்கட்டுகளை கடந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறை மாதிரியான ஒரு இடங்கள் வரும். ஸோ அந்த பாதையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவந்து மேலே ஏறினீங்கன்னா வெள்ளப்பிள்ளையார் கோயில் வரும். ஸோ வெள்ளப்பிள்ளையார் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து 3வது மலையை ஏறதுக்கான ஒரு சாட்சி அது. ஸோ வெள்ளப்பிள்ளையார் கோயிலை தாண்டி நீங்கள் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு 2 இடத்துல சொனை நீர்கள்லாம் இருக்கும். பாம்பாட்டி சித்தர் சொனையோ ஏதோ 2 சொனைகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த சொனைகள்லாம் நீங்கள் கடந்து மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓப்பனான சர்ஃபேஸ் வருங்க. அது வரையும் நீங்கள் நட்டு குத்தலாம் மேலே ஏறிட்டு இருப்பீங்க மொதல் 3 மலைகளில். ஸோ 4வது மலை போகும்போது தான் நீங்கள் வந்து ஒரு ஓப்பனான சர்ஃபேஸில் போவீங்க. உங்களுக்கு அப்போ தான் மூச்சு விடுறதுக்கான ஒரு ஸ்பேஸே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் நடந்து போனீங்கன்னா 4வது மலை 5வது மலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு பெருசாக கஷ்டங்கள்லாம் தெரியாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6வது வந்து பார்த்தீங்கன்னா நட்டுக்குத்தில் ஒரு பள்ளத்தில் இறங்குங்க. ஸோ அங்கே ஒரு ஆறு ஓடும். அந்த ஆற்றுல தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளிப்பீங்க. அந்த ஆற்றுல குளிச்சுட்டு தான் அடுத்து நீங்கள் 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 7வது மலை தான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டஃபஸ்டான ஒரு மலை. ஏன்னா நட்டுக்குத்தலாக ஏறும், படிக்கட்டுகளோ இல்லை பாதைகளோ இருக்காதுங்க. அங்கே இருக்க மண்ணை கொத்தி பாறையை கொத்தி வந்து உங்களுக்கு படிக்கட்டுக்கு மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் தான் ஏறணும், ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஏறணுங்க.
கயிறெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கயிறெல்லாம் பிடிச்சி நீங்கள் மேலே ஏறி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு அட்வென்ச்சர்ஸான ஃபீலும் கிடைக்கும். உங்களை வந்து பார்த்தோன்னா முழுக்க சோதிச்சிருவாங்க. உனக்கு எந்த அளவுக்கு வில் பவர் இருக்குது, உன்னால் எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சோதனைகள்லாம் சமாளித்து மேலே வர முடியுது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா அந்த 7வது மலையை கடக்கும்போது உங்களை சோதிச்சிருவாங்க. 7வது மலையை கடக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா உங்களை சோதிச்சிருவாங்க. ஸோ அந்த 7வது மலையை கடந்து நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் நம்மளோட சுயம்பு அந்த சிவனை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் மேலே ஏறி அந்த இடத்துல நிற்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த மன வலிமையும் மன உறுதியும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நீங்கள் அதை போய் அந்த இடத்துல ஃபீல் பண்ணி நின்று பார்த்தா தான் தெரியும். ஒரு சந்தோஷத்தில் போய் நீங்கள் அந்த சிவனை பார்த்து வேண்டிட்டு அதுக்கடுத்து அப்படியே வந்து அங்கேருந்து நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு 7 மலைகள் தான் அங்கே இருக்கும். நம்ம கேட்கும்போது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோதானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு ஈஸி கிடையாதுங்க இது. நான் ஏன் ஈஸி கிடையாதுன்னு சொல்கிறேன்னா அவங்களால ஏற முடியாதுன்றது கிடையாது, அதை பற்றி தெரிஞ்சுக்காம அவங்க போகிறது தான் சொல்கிறேன் நான். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீல்ஸ்லேயோ இல்லை ஃபோட்டோஸ்லேயோ இல்லை வீடியோஸில் பார்த்த மாதிரி இந்த இடம் அவ்வளோ அழகானதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% இந்த இடம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இந்த இடம் அந்த அழகு மட்டும் கிடையாதுங்க, அதோட ஆபத்தானதும் கூட. ஏன் ஆபத்தானதுன்னு சொல்லண்டா ஒவ்வொரு மலைகளுமே இங்கே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மலையிலுமே இங்கே நீ ஒவ்வொரு மாதிரியாக நீ வந்து மேலே ஏறி போக வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக இந்த மலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் மேலே ஏற முடியும். அப்படியே தெரிஞ்சுக்கலாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் ஒன்று நினச்சிட்டு வந்திருப்பீங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் உடச்சி அங்கே ஏறும்போது மலையிலே தூக்கி போட்டுட்டு இந்த மலை நமக்கு என்ன பாடத்தை கற்று தருதோ அதிலேயே மேலே ஏறுங்க. நம்ம கடந்த வருஷங்கள்லாம் பார்த்துருப்போம், நிறைய பேர் மலை ஏறும்போதே வந்து பார்த்தோன்னா மாரடைப்பு ஏற்பட்டு இறந்த செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் சின்ன சின்ன பசங்களை நம்ம இறக்கும்போது கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, அதற்கெல்லாம் காரணம் இந்த மலை ஏற முடியல அப்படின்றது கிடையாது, இந்த மலையை நம்ம சரியாக அணுகலை அப்படின்றது தான் நான் ஒரு காரணமாக சொல்லுவேன். நான் என்ன அணுகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மாதிரியான பாடி கண்டிஷன் இருக்குங்க. ஒருத்தவங்க இந்த மலையை 5 மணி நேரத்தில் ஏறுவாங்க, ஒருத்தவங்க இந்த மலையை வந்து 10 மணி நேரத்தில் ஏறுவாங்க, ஒருத்தவங்க 3 மணி நேரத்தில் ஏறுவாங்க. நான் பார்த்தேங்க, நான் முதல் மலை ஏறும்போது எங்களோட ஒரு வயசானவர், அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கும், காலில் செருப்பு போடல, எதுவுமே போடலை, மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் 3வது மலை ஏறும்போது வந்து பார்த்தோன்னா அவர் திருப்பி ரிட்டன் வராருங்க. போயிட்டு ரிட்டன் வராது. ரிட்டன் வந்ததுக்குள்ளே என்னன்னு கேட்டோம்னா, நான் சாமியை பார்த்துட்டேன் அவ்வளோதான்றாரு. எங்கேயுமே நான் ஸ்டாப்பாக நிற்காம மேலே போய் சாமியை கும்பிட்டு திருப்பி கீழே வந்துட்டாரு. நான் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரமாக வந்து பார்த்தோன்னா அதே இடத்துல தவந்துக்கிட்டே இருக்கேன் நான். ஸோ எனக்கு அவரை பார்க்கும்போது பயங்கரமாக ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ நான் இதை வந்து இந்த இடத்துல ஆச்சரியப்படுறதோ நிப்பாட்டிக்கிறேன் நான். என்னடா இவரெல்லாம் வந்து வேகமாக ஏறிட்டு வந்துட்டாரு, நம்ம மட்டும் ஏற முடியல அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அவரோட ஈகோவை நான் எடுத்துக்கிட்டு நான் மேலே ஏற ஆரம்பிச்சேன். என்ன ஒன்றும் எனக்கு நெஞ்சு அரைச்சிடும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாடி கண்டிஷன். அவர் 50 வயசாக இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா வருஷ கணக்காக வந்து பார்த்தோன்னா இந்த மலை ஏறிட்டு இருக்காரு, இறங்கிட்டு இருக்காரு, வயலில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு வேலையுமே வந்து பார்த்தோன்னா உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட வேலை, இந்த மாதிரி சுற்றி பயங்கரமான சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம வேலை அப்படி கிடையாது, உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறதுக்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா 8 மணி நேரம் ஆகும். ஸோ அப்படி இருக்க ஒரு வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா வெறும் 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் அந்த மலை ஏறலாம் வந்து சாத்தியமே கிடையாது. ஸோ ஒருத்தர் 5 மணி நேரத்தில் ஏறினா அவன் 5 மணி நேரத்தில் ஏறட்டும், ஒருத்தன் 10 மணி நேரம் ஏறட்டும், 10 மணி நேரத்தில் ஏறட்டும். அவன் போகிறான் அப்படின்றதுக்காக நீ அவளை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ அதனால் உங்கள் உடம்பை ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ நேரத்தில் ஏற முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் இந்த மலை ஏறும்போது எப்போ ஏறினா கரெக்டாக இருக்கும்? ஏன்னா வந்து பார்த்தோன்னா குறைஞ்சது நம்ம வந்து அப் அண்ட் டவுன் சேர்த்து 10 கிலோமீட்டர் ஏற போகிறோம். எந்த டைமிங்கில் ஏறினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ இது சீசன் டைமு. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லா நேரமும் வந்து பார்த்தோன்னா மனித நடமாட்டம் அந்த பகுதியில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் பெருசாக உங்களுக்கு அனிமலோட மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. அதனால் இந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கெலாம் நீங்கள் வந்து கோயிலை ரீச் பண்ணிடுங்க. அந்த அடிவாரத்துக்கு போயிருங்க. அங்கே நிறைய அன்னதானம்லாம் போடுவாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு நீங்கள் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக விடிய காலையில் வந்து பார்த்தோன்னா அந்த ஓப்பன் சர்ஃபேஸ், அதாவது 4வது மலைக்கு மேலே நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. அந்த டைமில் அங்கே வந்து நீங்கள் ஒரு சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து அந்த சன்ரைஸ் பிளான் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் 4வது மலை 5வது மலை நடந்து 6வது மலை போனீங்கன்னா ஒரு 8 மணி 9 மணிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து அந்த 7வது மலை ஏறிடுவீங்க. 7வது மலை ஏறிட்டு அங்கே சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த உச்சி வெயில் வந்து பார்த்தோன்னா வர்றதுக்குள்ளே நீங்கள் கீழே இறங்கிடலாங்க. ஏன் நான் வெயிலுக்கு முன்னாடியே நீங்கள் கீழே இறங்கணும்னு சொல்லேன்டா, இந்த பிப்ரவரி மார்ச் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு வறண்ட காலநிலை நிலவும். அதாவது நைட்டு ஃபுல்லாக பயங்கரமாக குளிர் இருக்கும், பகலில் ஃபுல்லாக பயங்கரமாக வெயில் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ஒரு வறண்ட ஒரு வறட்சியான காலநிலை இருக்குது. வெயில் அடிக்காத மாதிரியே தெரியும் வந்து பார்த்தோன்னா, ஆனால் நம்மளால் வந்து அந்த இடத்துல நடக்கக்கூட முடியாது, பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வெயிலுக்கு முன்னாடியே வந்து கீழே இறங்குறதுக்கு தாங்க நீங்கள் பிளான் பண்ணணும். இது வந்து நார்மல் டயத்தில்
நேரத்தில் வெள்ளையங்கிரி மலை ஏறது கிடையாதுங்க. இது வந்து இப்போ ஒரு சீசன் டைம், அதனால நைட்டில் நிறைய பேர் ஏறுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் நைட்டு சஜஸ்ட் பண்ணுறேன். பொதுவாக வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல நிறைய அனிமல்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா நம்ம நைட்டு ஏறது வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. பட் இந்த டைமில் அனிமல்ஸோட நடமாட்டம் வெளியே வராது. காரணம் என்ன, இங்கே அதிகப்படியான மனிதர்கள் இருக்கிறனால அது வெளியே வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நைட்டு ஏற சொல்லு நான். ஸோ அதுக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இனி 10 மணிக்கே நீங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சன்ரைஸை வந்து பார்த்தா நீங்கள் 7வது மலையிலே பார்க்கலாம். அது இன்னுமே ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா வெயில் இந்த 12 மணிக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கீழே அடிவாரத்துக்கே வந்துடலாம். வந்துட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சோ இல்லை கார் எடுத்துகிட்டோ இல்லை பைக் எடுத்துகிட்டோ நீங்கள் அங்கேருந்து கிளம்பலாம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்னது வெயில் இருக்காது, பாடி டீஹைட்ரேட் ஆகாது, வந்து பார்த்தோன்னா வேகமாக டயர்டாக மாட்டீங்க. ஸோ உங்களால் வந்து பார்த்தோன்னா ரிலாக்ஸ்டாக வந்து பார்த்தோன்னா மலை ஏறி இறங்க முடியும். இல்லாத பட்சத்துக்கு என்னன்னா இன்னொரு இந்த இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 2 இடத்துல தான் ஊற்று இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக கிடையாது. ஸோ இந்த டைமில் போனீங்கன்னா நிறையா கடைகள்லாம் இருக்கும், அதனால் உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுங்களேன். நான் சில டைமில் போகும்போதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அங்கே கடைகள் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ நமக்கு அந்த தண்ணீர் கொண்டு போகிறதுக்கான வசதியும் வந்து பார்த்தோன்னா நம்ம நிறையா தண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது, நிறையா சாப்பாடு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா ஓவர் வெயிட் ஆயிடுச்சு நம்மளால் மலை ஏற முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நீங்கள் போகும்போது கடை இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. கடை இல்லைன்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணி தேவைப்படும். அங்கே இருக்க வந்து பார்த்தோன்னா 1 சொனையோ 2 சொனையோ தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த டைம் தண்ணி வரல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதனால் ப்ராப்பராக நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். உங்களுக்கு தேவையான சாப்பாடும் உங்களுக்கு தேவையான எனர்ஜிக்கு தேவையான ஃப்ரூட்ஸோ எதையோ ஒன்று எடுத்துகிட்டு போயிடணுங்க. சாப்பாடுலாம் நீங்கள் புளிச்சோரோ லெமன் சோறு இதெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. உங்கள் உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குற விஷயங்களை வந்து பார்த்தோன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். ஒரு பழங்கள் வகையாக இருக்கட்டும், இல்லை குளுக்கோஸாக இருக்கட்டும், இல்லை தண்ணியாக இருக்கட்டும், இல்லை ஜூஸாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று வந்து பார்த்தோன்னா நீங்கள் கேரி பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு நீங்கள் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் தயவு செஞ்சு மேலே ஏறிடாதீங்க, ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு இல்லாமல் ஷூ இல்லாமல் நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால் தயவு செஞ்சு நம்ம பக்தி வந்து நமக்கு மனசில் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மனசில் பக்தியை போட்டுட்டு காலில் தயவு செஞ்சு ஷூ மாட்டிக்கிட்டு ப்ராப்பராக வந்து நீங்கள் மலை ஏறினீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி வேஸ்ட் ஆகிறதுல வந்து பார்த்தா நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மலை ஏறும்போது கடைபிடிக்க வேண்டியது. அதற்கப்புறம் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, தயவு செஞ்சு நீங்கள் அந்த மலை ஏறும்போது நீங்கள் கொண்டு போகிற பிளாஸ்டிக்கையோ நீங்கள் கொண்டு போகிற கவரையோ பேப்பரையோ பாட்டிலையோ எதையுமே தயவு செஞ்சு அந்த மலையில் போடாதீங்க. ஏன்னா இந்த மலை இந்த 1 மாதத்துக்கு மட்டும்தான் நமக்கானது. இதற்கப்புறம் வாழ்நாள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வனவிலங்குகளுக்கு சொந்தமானது. ஸோ அது வந்து பார்த்தோன்னா அந்த பேப்பரையோ அந்த பாட்டிலை மிதித்து அது காலில் குத்தும் போதோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கொடுமையான விஷயம். அதனால் வந்து பார்த்தோன்னா அதை வந்து எடுக்கக்கூட முடியாது அதனால். ஸோ அப்போது நீங்கள் தயவு செஞ்சு 6 அறிவு படித்த நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ப்ராப்பராக நம்ம கொண்டு போகிற கவரை பேக்லேயே வச்சு திருப்பி கொண்டு வந்து கீழே இருக்க டஸ்ட்பினில் போகிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று, அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில். ஏன்டா நாம் இந்த வருஷம் நம்ம போகும்போது அந்த மலைக்கும் அந்த இயற்கைக்கும் நம்ம என்ன கொடுத்துட்டு வர்றோமோ அதை தான் திருப்பி அடுத்த வருஷம் நமக்கு தரும். இது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் நான். ஸோ நீ இந்த வருஷம் அந்த மலை ஏறும்போது அந்த மலைகளுக்கும் இயற்கைகளுக்கும் நீ நல்லதே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது அடுத்த வருஷம் உங்களை அனுமதிக்கும். இல்லாத பட்சத்துக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்த வருஷம் உங்களால் அந்த மலைக்கு போகவே முடியாது. அதனால் தயவு செஞ்சு ப்ராப்பராக நீங்கள் கொண்டு போகிற குப்பைகள் கவரைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் அவங்க பேக்லேயே போட்டு கீழே எடுத்துகிட்டு வாங்க. மலையில் அங்கிட்டு இங்கிட்டும் போடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அடுத்த 1 மாதம் வந்து பார்த்தோன்னா நிறைய என்ஜிஓஸ்லாம் வந்து பார்த்தோன்னா மேலே போய் அங்கே இருக்க குப்பையெல்லாம் மூட்டை அழுட்டு வந்து வெள்ளையங்கிரியிலேருந்து டன் கணக்கு வந்து பார்த்தோன்னா குப்பைகள் அகற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு இயற்கை அரண் அமைஞ்சிருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை நம்ம எப்படி பாதுகாக்கிறதை பொறுத்து தான் அடுத்த வருஷம் அது நமக்கு என்னவா இருக்குன்றதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெள்ளையங்கிரி ட்ரெக்கிங் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. வெள்ளையங்கிரி இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கர ஹைப்டான ஒரு பிளேஸாக இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ ஹைப் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு முக்கியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வெள்ளையங்கிரி போனால் தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரக்கிங் பீரியட் இல்லை வெள்ளையங்கிரி போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு சிவபக்தர் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. என்னையை பொறுத்தவரையும் வந்து பார்த்தோன்னா எல்லா மலையிலுமே இயற்கை அழகு செழிஞ்சதாக எல்லா மலைகளுக்கும் வந்து பார்த்தோன்னா தனித்துவமான ஒரு அழகு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் சிவன் இருக்கான்றதே ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் நான். எந்த ஒரு கட்டாயத்துக்குள்ளேயும் எந்த ஒரு ப்ரெஷராயும் ஆக்கிக்கிட்டு நீங்கள் வந்து வெள்ளையங்கிரி மலை ஏறணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் மனசுக்கு என்னைக்கு தோணுதோ உங்களால் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு உங்களால் ஏற முடிஞ்சால் சந்தோஷம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சினா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இடத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன் நான். நம்ம நிறையா இந்த வருஷம் நிறையா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வெயிட்டிங்.